ஜெனரேஷனல் கர்ஸ் அப்படின்னு நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா தலைமுறை சாபம். சாபம்னாலே கர்ஸ் தான், நெகட்டிவ் தான். இப்போ இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க ஃபேமிலியில வந்து ஆக்சுவலா எங்களுடைய கொள்ளு தாத்தா, எங்க அப்பாவுடைய தாத்தா, அவங்க வந்து அவங்களுடைய பூர்வீகம் சவுத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ். அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி பிராக்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பெண்கள் எஸ்பெஷலி பெண்கள் மட்டும் தவறாக போனாங்க அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு வயசான பெண்களாம், இளம் பெண்களாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரிதான், அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், அந்த சைட்ல ஒடமரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முள்ளு மரம். அந்த ஒடமரம் வந்து அப்படி நல்லா திக்கா க்ரோ பண்ணும். முள்ள வந்து நிறைய முள் இருக்கும். அந்த மரத்துக்கடைகளுக்குலாம் ஓடிலாம் வர முடியாது, ரொம்ப ஃப்ரீயா ஓடிலாம் வர முடியாது, கேர்ஃபுல்லா தான் வரணும். ஸோ என்ன பண்ணுவாங்களாம், அந்த யார் தப்பு பண்றாங்களோ அந்த கேர்ளையோ லேடியோ, அதாவது நடத்தையில தவறா போறவங்க கேர்ளையோ லேடியோ அந்த உடமரத்து காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு அவங்க மேல என்ன ஊத்துவாங்களோ ஊத்தி கொளுத்திடுவாங்களாம், தீ கொளுத்திடுவாங்க. அவங்க கொளுத்திட்டு இவங்க வந்துருவாங்க. அவங்க வந்து ஈஸியா வெளியே தப்பிச்சு வர முடியாது. அந்த முள்ளு காட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயுமா ஓடி உடம்புல எல்லாம் காயம் பட்டு இறந்து போவாங்க. ஸோ இது வந்து ஒரு மோசமான ஒரு ப்ராக்டிஸா இருந்துட்டு இருந்திருக்குது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த எங்க கொள்ளு தாத்தா என்ன பண்ணிருக்கிறாரு, இது வந்து வேண்டாம், இதை விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறாரு, யாரும் கேட்கல. ஸோ அவர் வந்து இந்த சாபம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஊர்ல நம்ம இருக்கிறதுனால இது வந்து ஒரு பொதுவான சாபம், அடுத்து நம்ம ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம தலைமுறைக்கு இந்த சாபம் வரக்கூடாது அப்படின்றதுனால அவர் இருந்த நிலம் சொத்து எல்லாமே வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கம்ப்ளீட்டா அவர் ஃபேமிலிய வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த தலைமுறை சாபத்துல இருந்து விடுபடுறதுக்காக வெளியூருக்கு அவருடைய குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்ப நாங்க வந்து 4வது ஜெனரேஷன் ஆயிட்டோம். அப்படி பார்த்தா கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்புறம் அப்பா, இப்ப நாங்க 4வது ஜெனரேஷன் ஆயிட்டோம். அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தலைமுறை சாபம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட தலைமுறை சாபம். இதே மாதிரி ஃபேமிலிஸ்ல ஏதாவது நெகட்டிவ் இஷ்யூஸ் இருந்துச்சு, விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலிஸ்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த ஃபேமிலியோட சாபம். ஸோ இதுதான் வந்து ஜெனரேஷனல் கர்ஸ். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எது இருந்துச்சுன்னா நீங்க வந்து காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் பார்ட் 2.